வணக்கம், வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, பூரிக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான பூரி மசாலா உருளைக்கிழங்கு வச்சு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நல்லா உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 இன்ச் சைஸுக்கு இஞ்சியும் நல்லா குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிளகாய் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை. இப்போ பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு உதுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயமும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் கடலை மாவை கட்டி இல்லாமல் இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை இந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலை மாவோடைய பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா திக்காக கொதித்து வரட்டும். ஃபைனலாக மல்லி இலை தூவிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் டேஸ்டியான உருளைக்கிழங்கு பூரி மசாலா ரெடி. ரொம்பவே ஈஸியான ரெசிபி, குயிக்காக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.